சின்ன ஜெபம். இயேசுவின் நாமத்தினால நீ பேசும் நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து வழி நடத்தும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறத கவனமாய் கேட்பது நல்லது. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். சத்தமாக வாசிங்க. இதில் கேட்க இதில் பிரிண்ட் ஆகும் மாதிரி. 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நல்ல காணுங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வங்க ஆயுதத்தை போதும். நல்ல வேதத்தில் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பலத்தை சத்துவத்தின் வல்லமையில நீங்கள் பலப்படுங்கள். ஏன் பலப்படணும்னா, பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி இருக்க வேணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் பிசாசின் போராட்டம் இருக்கும். பிசாசின் போராட்டம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையில நீங்க பலப்பட்டாதான், நீங்க இந்த பிசாசின் தந்திரங்களை அறிஞ்சாதான் இந்த பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கோணத்தில் போராட்டம். ஆமென். ஆனால் நீங்க அந்த போராட்டத்தை, பிசாசின் போராட்டத்தை, இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் அந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை. ஆனால் நம்ம பார்க்க தெரியாதபடி நம்ம ஆத்தும கண்களை பிசாசானவன் என்ன செஞ்சிருந்தான்? குருடாகி. கோலியாத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மாமிச மலையாக பார்த்தாங்க. அவன் கிரீடம் எப்படி இருக்கு, அவனுடைய மார்க்கவசம் எப்படி இருக்கு, அவனுடைய ஆயுதம் எவ்வளவு தூரம் இருக்கு, 600 சேக்கல். ஆனால் கையிலெல்லாம் தூக்க முடியாது, வண்டியில தான் நினைச்சிட்டு போனோம், தள்ளிட்டு போனோம். அவன் மட்டும்தான் அதை தூக்க முடியும். ஆனால் இவங்க பார்த்தவங்க அப்புறம் இதை பார்த்தான். அதனால அவங்க கண்ணு நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு கண்ணுக்கு மறைஞ்சு என்ன செஞ்சாங்க? ஓடி போனாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க மார்த்தட்டான், பாப்பா ஒத்தைக்கு ஒத்தை இறங்கி பாரா, யாரா ஒரு ஆளை அனுப்புங்க. ஆனால் அவங்க மக்கள் பார்வைக்கு பெரிய மாம்சமல்ல. ஆனால் தாவீதின் பார்வைக்கு கோலியாத் எப்படி செஞ்சு தெரிஞ்சான்? விருத்த சேதனம் இல்லாத நாயின்னு சொன்னான். யார? கோலியாத்தை. இவன் பார்வைக்கு அதான் தெரிஞ்சது. நான் போய் இந்த விருத்தமில்ல நாயை கொண்டு தான் முடியுங்க. அப்போ நீங்க தேவனுடைய கண்களின் மூலமாய் தேவனுடைய பார்வையில இந்த உலகத்தில் கிரியை செய்கிற சத்துருவை நீங்க பார்க்க தெரிய வேண்டும். என்ன சொன்ன? கண்கள். தேவனுடைய கண்கள் எதில் இருக்கு? வேத வசனத்தில் இருக்கு. வேத வசனத்தின் மூலமாய் நீங்க உங்களுக்கு போராடுகிற சத்துருவை பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. அதுதான் நாம் ஜெயிக்கக்கூடிய திராணி. அதுதான் நம்ம ஜெயிக்கக்கூடிய திராணி. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன கண்ணுகளில் பார்க்கணும்? மாமியார்னே பார்க்கணும். மாமியார்னு அவன் பார்க்கணும். அல்ல இல்லையா? மச்சினிச்சி யாரு? நாத்தனாருங்கிற கண்ணிலே பார்க்கும். நம்ம என்ன கண்ணில் பார்க்கணும்? தேவனுடைய கண்களால் அதை பார்க்கணும். அப்போ அது ஒன்றும் இல்லாமல் இருக்கும். கோலியாத்தை தாவீது பார்த்த பார்வையெல்லாம் சத்தியத்தின் பார்வையில், தேவனை விசுவாசிக்கிறதன் பார்வையில், வேத வசனத்தின் பார்வையில் பார்த்தான். இவங்க பூரா மாம்ச மலைகளை பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆனால் பிசாசின் தந்திரங்கிறது ரொம்ப கொடியது. அது வஞ்சகம். சொல்லுங்க. பிசாசானவன் தந்திரத்தை வஞ்சகமாய் நம்மை மூடத்தனமாய் மாற்றுகிறான். சொல்லுங்க சரிதானே? பிசாசு தந்திரமா என்னச்சுதான்? வஞ்சகம் பண்ணுதான். நம்ம அந்த தந்திரம் என்ன தெரியுமா? மூடத்தனம். முட்டையை கொண்டு போய் தலையை சுற்றி எரிஞ்சா பிசாசு ஓடிரும்னு நம்ப வச்சிருக்கோம்ல. வேத்தியா வீட்டுக்கு கறி கொண்டு போகும்போது ஒரு அடுப்பு கறி அதுக்குள்ள போட்டு கொண்டு போனா பிசாசு வராதுன்னு அவன் என்ன செஞ்சிருக்கான்? நம்ப வச்சிருக்கான்.
கொஞ்சமால இரும்பை கொண்டு போனா பிசாசு என்கிட்ட வராதுன்னு அவன் என்ன செஞ்சிருக்கான், நம்ப வச்சிருக்கான். தாயத்து கட்டினா பிசாசு நம்ம வீட்டுக்கு வராது. ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டா என்ன செய்யாது, வராது. ஒரு கோழியை தலையை நறுக்கி போட்டுட்டா பிசாசு நம்ம வீட்டுக்கு வராது. நாயை வெட்டிட்டா வராது. ஒரு ஐயனை கூட்டு வந்து ஒரு மந்திரத்தை ஓதிட்டா அவன் மந்திரம் என்ன சொல்லலாம்னே தெரியாது, அதை ஓதிட்டா நம்ம வீட்டுக்கு பிசாசு வராது. ஒரு ஓம பிண்டம் வளர்த்துட்டா பிசாசு வராது. நாகதோஷம் கழிச்சுட்டா பிசாசு வராது. வேப்பலையை கட்டிட்டா பிசாசு வராது. இதெல்லாம் யாரு பண்ணி வச்சிருக்கா? வருமா வராதா? உங்க வீட்டுல வேப்பங்கடையை கட்டி வச்சுட்டா பிசாசு வராதான்? கொரோனா வந்துட்டியா, கடையத்துல எல்லா வீட்லயும் வேப்பங்கடை கட்டினாங்கன்ட்டு டிவியில போட்டு காமிச்சான். வேப்பங்கடை கட்ட கொரோனா வராதா? ஏ சத்தம் சவுண்டு விடப்படாது. அல்லேலூயா. அவனை ஒரு லாந்திட்டுவாப்பா. உனக்கு சத்தியம் கேட்கணும், அது வேற இருக்கு. இவ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா இவட்டாக கொடுத்து விட்டுடலாம், கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரணும். இவ தூக்கிட்டு போகல. தூக்கிட்டு போப்பா. அவங்க ரொம்ப தூரம் வெளியே கொண்டு போய் அங்கன வச்சு காமி. ரொம்ப முக்கியமான சத்தியம். அல்லேலூயா. சத்தியா அவளும் கேட்கணும். அது அங்கே நின்னே கேளுமா. அல்லேலூயா. இது பூரா யாரு செஞ்ச வேலை? பிசாசு பண்ண பயங்கர கொடிய தந்திரம். ஏன் அப்பா செத்துட்டாரு, கொல்லி வச்சுட்டு வர, முடி எடுத்திருக்க. எதுக்கு எடுத்த தெரியாது. ஏன் திருநார் பூசிருக்க, எதுக்கு பூசிருக்கப்பா? இதெல்லாம போயிட்டு இருக்கு. எதுக்கு பூசிருக்க தெரியாது. அவன் காட்சி காட்சி காட்சின்னு சொன்னான், நானும் காட்சி காட்சி காட்சின்னு சொன்னேன். அவன் புறங்கையில் இந்த நாணலை ஒரு மோதிரம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பேனத்து அந்த எரிஞ்ச இது மேலே நெய்யை ஊற்றுனா, நானும் காய்ச்சி காய்ச்சின்னு சொன்னேன். நானும் அங்கே இருந்து வரையும் காய்ச்சி 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 காய்ச்சின்னேன். அன்னை எலும்பெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே ஆற்றுல கொண்டு போய் போட்டு போகிற அதில் உழ சொன்னால் நானும் இந்த கம்பு குச்சி வச்சு உழுது அதில் ஒரு குச்சியை நட்டி வச்சுட்டு வந்தால் முளைக்கும்னுட்டு. நாளைக்கு பார்த்தா வேற ஒருத்தர் அங்கே மூடி வச்சுருக்கான். அதில் என்னையா நடக்கு, என்ன நடக்கு? அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? தந்திரத்தினாலே மூடத்தனம் பண்ணி அவனை என்ன செய்ய வச்சிருக்கான்? நம்ப வச்சிருக்கான். கோவப்பட்டுடாதீங்க, வீட்டில் போய் சொல்லி இப்படிலாம் சொல்லுதாவும் அப்படின்னு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ப வச்ச பிசாசின் தந்திரங்கள். அதே மாதிரி எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணுனா பிசாசு பேயிரும். தண்ணியில எண்ணெயை ஊற்றி வீட்டிலலாம் தெளிச்சா பிசாசு போகும். அதுதான் பாயிண்ட்டு. நம்ம ஊழியக்காரரை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் எண்ணெயை ஊற்றி வீடுகள்லாம் தெளிச்சுட்டா பிசாசு என்ன செஞ்சிடும்? பெயரும். வசனம் போட எழுதி போட்டுட்டா பெயரும். என் தலையில சிலுவை போட்டு சோம் பண்ணுங்க, சிலுவை போட்டு சேவை பண்ணுங்க. வீட்டில் போட தொங்க விடுங்க. கர்த்தரே உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலைக்கு காத்துக்கொள்வார். போடு, பேய் பெயரும் போவாது. குதிச்சுக்கிட்டு வந்து அது 2 வசனத்தை சொல்லு. அல்லேலூயா. அநேகர் என்னது நிறைய காரியங்கள் இதில் முட்டாள்தனங்கள் இருக்கு. பயம் வந்துட்டுனா பைபிளை தலைக்கினாரு வச்சுக்கிட்டு பாடுங்க, பிசாசு பெயரும். அல்லையா. இது தேவனுடைய ஆலயம். ஆலயத்தில் போய் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. பிசாசு உங்களை விட்டு என் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ண போவாதா? அல்லையா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணினாதான் பண்ணணும். மற்ற நாள் ஆராதனை பண்ணா ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. எவ்வளவு பெரிய முட்டாள்தான் தந்துடும். கொரோனா வந்து உலகம் பூரா அடைச்சிட்டான். இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினவன் பூரா காணலை.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவர் இருப்பாரா? அவர் எங்கும் பிதாவை எங்கும் வந்துட்டு எங்கேயும் எப்பவும் தொழுது கொள்ளலாம். தண்ணிக்கு அடியில் இருந்து ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன செய்வாரு? கேட்பாரு. நான் நல்ல காலங்க, நம்ம எல்லாமே தேவன் தங்கும் நம்ம வீட்டில் உருவாக்கப்பட்டு ஒரே ஆலயமாய் ஒரே, நீங்க ஒரு அவயம், அது ஒரு அவயம். யாருக்கு அவயம்? தேவனுடைய அவயம். அவயம் வந்து சரீரமா மாறி இங்க வந்து இருக்கிறோம். தலை யாரு? கிறிஸ்து தான் தலை. நம்ம இங்க வந்து கூடி இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுகிறார். நம்ம போன இடத்துல போன உடனே பேய் வந்து என்ன செய்ய முடியும்? உட்கார. பலிபீடத்தை தொற்றாத, சின்ன பிள்ளைகளை வர விட்டுறாத. எதை? பலிபீடத்தில் பெண்கள் அந்த அது இந்த கர்த்தருடைய பந்தி பாத்திரத்தை தொற்றவே கூடாது. இதெல்லாம் என்ன செய்ய வச்சிருக்கான்? நம்ப வச்சிருக்கான். அல்லேலூயா, நம்ப வச்சிருக்கான். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, நம்ம ரூபாய் அனுப்பிட்டா ஜெபம் பண்ணுவார். பேயெல்லாம் நம்ம விட்டு ஓடிடும். அநேகருடைய நம்பிக்கை. என்ன அப்படி ஓடாதீங்க? தாடிக்காரருக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிடுவோமே, பேய் போவதுக்கு. அநேகருடைய மூடத்தனம் இப்படி நம்ப வச்சிருக்கோம். உலகம் பூரா கிறிஸ்துவனை பூரா நம்ப வச்சிருக்கோம். மோகன்சி லாசரஸ் முன்னால 1000 பேர் 10,000 பேர் உட்கார்றாங்க. அவருக்கு 10,000 ரூபாய் அனுப்பிட்டா நம்ம விட்டு போய் பேய் போகணும்னு நம்ப வச்சிருக்கோம்ல. பெரிய தந்திரத்தின் முட்டாள்தனமான தந்திரங்கள். ஆமென். என்ன ஆமென் சொல்லியா? அவர் யார் தெரியுமா? எத்தனை பேச துரத்துவார் தெரியுமா? அல்லேலூயா. என்ன தெரியுமா? நான் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உங்களை நான் அப்புறம் அக்கிரம செய்யக்காரரு அப்பாலே போங்கட்டாரு. பேய் துரத்துறதுனாலே, நாய் துரத்துறதுனாலே பெரிய ஊழியத்தின் தன்மை இல்லை, அது பிசாசின் தந்திரம். அல்லேலூயா. பணத்தை ஆசீர்வாத ஜெபம் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். பண்ணுமே, இதனால உன்னை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பணம் தந்துட்டா பணத்தினாலே கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. பணத்தை நம்ப வைத்து போதிக்கிறது பிசாசின் தந்திரங்கள்ல பயங்கர கொடிய தந்திரம். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், உண்மை. ஆனா பணம் சந்திக்கப்படுவது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தவிர அல்லது ஜபத்தின் அடிப்படையில் அல்ல. பணம் இருக்கிறவர்கள் செய்யற காரியங்களை சொல்லுங்க. தேவன் மேல விசுவாசத்தை வைத்து இல்லாதவனாகிய நானும் செய்ய முடியும். இதுதான் போதனை. பணம் இருந்தாதான் இல்லை, பண ஆசை எல்லா தீங்குக்கும் நேர். அதுல மனசை வச்சு விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாராம்? அழுகி போகிறாங்க. பணம் எல்லாம் நீ அதுக்காண்டி நான் உழைக்க வேண்டாம், வீடு கட்டக்கூடாது, வீட்டில் பணம் வச்சிருக்க கூடாதுலாம் சொல்லவே இல்லை. அது மேலே ஆசை இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அல்லையா? ஆனால் ஆசையை உருவாக்குகிற ஊழியங்கள் அநேகம் உண்டு. அல்லையா? பிசாசின் தந்திரம் பயங்கர கொடுமையானது. உங்களை மூடத்தனமா முட்டாள்தனமா ஒன்றும் தெரிய விடாதபடி மாயை நம்ப வச்சு, அந்த உலகத்தை நம்ப வச்சு இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரித்து தேவன் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி தடைபடுகிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், என் மக கல்யாணத்துக்கு பணம் வேணுமா, உனக்கு காரியம் நடக்கணுமா? ஐயா எனக்கு பணம் வேணும்னு சொல்லியிருந்தோம்னா என் நிலைமை என்ன இருந்திருக்கு தெரியுமா? அந்த சாமான்களை நான் வாங்கியிருக்க முடியாது. என்ன ஒரு 10 லட்ச ரூபா தாங்க ஆண்டவரே என்னால கேட்க முடியாது, அவ்வளோதான். பணம் தந்துருவார் 10 லட்ச ரூபா. ஆனால் ஒரு பீரோட விலையே என்ன ஆயிரும்? 5000 10,000 ஆயிருக்கும். ஆமா, இப்படிலாம் ஒவ்வொரு சாமான் வாங்கியிருக்க முடியுமா? ஆனா ஒரு கேன்சர் வந்துட்டு, ஒரு இருதய பிரச்சனை வந்து, ஒரு கிட்னி பிரச்சனை வந்துட்டு, ஐயா எனக்கு வியாதி சோகமானுமா, பணம் வேணுமா? எனக்கு பணம் தரணும்னு சொன்னா அப்ப பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இது பிசாசு பண்ண பயங்கர தந்திரம். பணத்தின் மேல் சார்ந்துரு, உலகத்தின் மேல் சார்ந்துரு, நிலத்தின் மேல் சார்ந்துரு. எப்படியா கேரளாவில் போயாவது பணத்தை சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்துரு. அல்லையா? பணம் அல்ல, விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், விசுவாசம். அதனால தந்திரமா பிசாசு பண்ண பயங்கரமா. ஆனால் வார்த்தை, சிலுவை, இயேசுவை சார்ந்திருப்பது, வார்த்தையை சார்ந்திருப்பது, இதை பூராமே இந்த தந்திரத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிறோம். பணம் செய்யக்கூடாத காரியத்தை விசுவாசம் செய்யும். அல்லேலூயா. பணம் செய்யக்கூடாத காரியத்தை தேவனை சார்ந்திருக்கிற காரியங்கள் செய்யும். இந்த மூடத்தனங்கள் ரொம்ப மூடத்தனங்கள். கிறிஸ்துவத்திலையும் சரி இந்துக்களையும் இது பண்ணது பூரா பிசாசின் தந்திரங்கள். வாசிப்போமே ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம்.
1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. போதும். பிசாசு பாடின பயங்கர தந்திரம் இன்னைக்கு வரை அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். நல்ல கலங்க உங்க மனம் செய்யக்கூடாதுங்கிறத செய்யறதுக்கு ரொம்ப துணியும். அப்படிதானே? நீ செய்யணுங்கிறத செய்யறதுக்கு விரும்பாது. இது யார் தந்திரம் தெரியுமா? பிசாசின் தந்திரம். பொய் சொல்வதற்கும் சத்தியத்தை மீறுவதற்கும் வேத வார்த்தைக்கு துணிந்து நடப்பதற்கும் பிசாசு பண்ணுகிற தந்திரம் மட்டுமல்ல, வழிகளையும் திறக்கிறான். அதுக்குண்டான மோக்கான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதான் அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் போது இது சோதனை யார் அனுமதிக்கிறாரோ தேவன் பிசாசினிடத்தில் கொடுத்து இவன் செய்கிறானா இல்லையாங்கிறத சோதனைக்கு அனுமதிக்கிறார் தேவன். ஆனால் மனம் எங்க நாடுது? தேவ வார்த்தைக்கு அல்ல, பிசாசின் சட்டத்துக்கு தான் அநேகருடைய மனம் திரும்புகிறது, நாடுகிறது, விரும்புகிறது. வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், பார்க்கறதுக்கு பயங்கரமான அல்லது அதிசயத்தக்க விதமாக இருக்கிறது. எல்லாம் நீயே வச்சுக்கன்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், 2 பழம் இருக்கு, 2 பழத்தில் ஒரு பழத்தை நீ சாப்பிடலாம், ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவ கண்ணு எங்க போகுது? 2 நல்லா தான் இருக்கு, 2 பார்வைக்கு இன்பமும் ஏற்றதுமாய் தான் இருக்கு, 2 சுவை உள்ளதான் இருக்கு. ஆனால் இவன் கண்ணு அங்க போக காரணம் பிசாசின் தந்திரங்கள். மூலத்தனத்துக்கு தான் போவேன், நான் மொட்டை தான் அடிப்பேன். இன்னைக்கு கொண்டுதான் வீட்டில் மூத்த பிள்ளைய அதுல ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஒரு கோணங்கள்ல கொண்டுதான். ஆனால் மறு நிமிஷமே சாயங்காலம் போலயே மொட்டை அடிச்சு மாலை போட்டு அங்கே எங்கே போகிறான்? அந்த கொன்னை அதே சாமிட்டு தான் போய் கும்பிட போகிறான். வாடாம அவனே, வாடாம அவனே, உன் பிள்ளைய நான் தான் கொன்னேன், உன்னையும் கொல்லுதுக்கா நீ எங்கே வந்திருக்க? நான் அதுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கேன்னா. ஆனால் அதை மழுக்கட்ட மாதிரி அதுக்கிட்டே போய் நின்று என் பிள்ளைய காப்பாற்றுங்க. பிள்ளை தாய பிசாசு கொண்டுதான். மாமன் தாய் மேல பிசாசு, அவன் செத்த நான் தான், உங்க அம்மா நான் தான் ஒருத்தர் மேல வாரம். அதை போய் கும்பிட்டுட்டு கேட்கான், அவன்கிட்ட குறி கேட்கான், என் பிள்ளைய நல்லா வச்சிரு. யார் கொன்னது? யாரு? இவன் வந்திருக்கிறது யாரு? வந்தது அம்மா இல்ல, பிசாசு தான் இன்னொரு ஆள் உருவத்துல வந்திருக்கான். அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு என் பிள்ளைய என்ன செஞ்சிரு, நீ காப்பாத்து. எவ்வளவு பெரிய தந்திரம், கொடுமையான தந்திரம். ஆமென். இதுல சாதாரண படிக்காதவர்கள் ரொம்ப ரொம்ப படிச்சவங்க கூட அதுல போய் மாட்டிக்கிட்டு சீக்கிட்டு தவிக்கான். சித்தப்பா ரொம்ப படிச்சுதான், ரிட்டையர்ட் ஆகிட்டான். இந்த ஃபாரின் மேலே வேலை பார்த்தவன் இப்போ ரிப்பீட் ஆகிட்டான். நான் எப்படி போனாலும் சரிண்ணே, இந்த சாத்தான் கோயிலுக்கு அது என்றைக்கே ஒரு நாள் போவாங்களே, அந்த சாத்தான் கோயிலுக்கு எங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே வந்துடுவேன் தெரியுமாண்ணே உங்களுக்கு. அது மாதிரி நம்ம எஸ்கேமன் கோயிலுக்கும் வந்துடுவேன் அப்படிங்க என்கிட்ட. அட பாவிங்களா, இந்த அம்மா என்னை முடிச்சு பார்க்க மாதிரி இருக்கு. நான் இது உண்மையை தான் சொல்றேன். என்ன சொல்றாங்க, சாத்தான் கோயிலுக்கு போகாம இருந்தா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த வருஷம் பெறணுமா அப்படின்னு. சாத்தான் கோயில் வந்து என்ன தெரியுமா, நம்ம குல தெய்வம். உங்க குலம் கோத்திரம் எங்கெங்க இருக்காங்களோ அதே கோயிலுக்கு வந்து சேருவாங்க. அந்த கோயிலுக்கு வரவங்க பூரா ஒரே குடும்பத்துக்காரங்க. எங்க குடும்பத்துக்காரங்க இல்லை, நான் சொல்றது உண்மை. அது ஒரே குடும்பத்துக்காரங்க. அந்த கோயிலுக்கு வரவங்க பூரா குடும்பத்துக்காரங்க. அவங்கள பூரா யாரு ஆளுதா? அவன் தான் ஆளுதான்.
அவன் தான் ஆளுவான். அந்த குடும்பத்தை பூரா அவன் தான் ஆளுவான். நீ எந்த சாமியை மாத்திரம் கும்பிடு, அந்த சாமியை மாத்திரம் கும்பிடுத விட்டுதா. வேத கோயிலில் உள்ளவங்களை கூட அந்த சாத்தான் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஆலங்குளத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சுகள்லையும் அந்த நாளில் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்து மீட்டிங் நடத்துவாங்க. அதுலேயும் 10 பேர் போயிடுவான். உண்மையை சொல்கிறேன். யாரு? ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்கள் ஆலங்குளத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சிலையும் அந்த அது என்னைக்கு போவாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்க. அந்த அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து மீட்டிங் நடத்துவாங்க. அதுலேயும் 2 பேர் 4 பேர் காணாமல் போயிடுவாங்க. இவரு பாஸ்டர் கேட்பாரு, ஏன் அவனை எங்க, அவன் யார், தாவீது எங்க, அவன் யோசேப்பு எங்க, எல்லாம் எங்கே போயிருக்கு? இதெல்லாம் சொல்லி கொடுக்காம, இதெல்லாம் யாருக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம நல்ல கலங்க வேதத்தை வந்திருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அல்லது சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். நான் மேலே பார்க்கும்போது நினைச்சேன் களைச்சி தூர வைக்கணும். அல்லையா? நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், வரங்களை பெற்றிருக்கலாம், வல்லமை பெற்றிருக்கலாம், எல்லா சாமியும் உங்களை விட்டுருவோம். இந்த குல தெய்வம் மாத்திரம் உங்களை என்ன செய்யாது, விடாது. உங்கள் வீட்டு வாசற்படியில் எப்போ இடம் கொடுக்கான்னு காத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது காத்துக்கிட்டே இருக்கும். அவங்க மாட்டிக்கிட்டான், நம்ம மாட்டுறதுக்காக அவன் நிற்கிறான். யார் மாட்டிக்கிட்டா? ஆலங்குளத்துக்காரர் இருக்கிறப்ப அந்த அந்த விசுவாசிகள் பூரா மாட்டிக்கிட்டான். நம்ம மாட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம வீட்டு வாசல் படியில் நிற்கிறோம். என்ன அதுக்காக தான் நான் சொல்லுவேன், அநேக தரம் சொல்லியிருக்கேன், எது உங்களை விட்டாலும் குல தெய்வம் உங்களை என்ன செய்யாது, விடாது. கடைசி வரை உங்களை பின்தொடரும். பழத்தை தான் கொடுக்க போகிறான், வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து என்ன செய்வான்? பழம் தானே அது. அதான் நீங்கள் சாகவே சாகல, நீ சாகவே மாட்டேங்க. கால்ராலாம் உங்களுக்கு வராது, நோயே வராது. வேற என்ன, தூக்கு போட்டுதான் இதுதான் செய்ய போறான். அல்லேலூயா. எங்க கொண்டு போய் கொண்டான்? 2 பேர் போறாங்க, பக்கத்து வீட்டுக்காரமாவும் 10 வீட்டுக்காரமாவும். எங்க இருந்து எங்க போறாங்க? ஊட்டிக்கு போறாங்க. ஒரு ஆளை காப்பாத்துதான், ஒரு ஆளை கொல்றான். 2 பேரும் இணை பிரியாதவர்கள். அன்னைக்கு பார்த்து இடமாற உட்கார வச்சு, அன்னைக்கு பார்த்து. ஆனா அவங்கள கும்பிடுது, இது கும்பிடல. இது ஆனால் கும்பிடுவோமா வேண்டாமான்னு கூட மனசுல இருக்கலாம். ஆனா தேவன் என்ன செஞ்சிட்டாரு? காப்பாத்தினாரு. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் உள்ள இருக்கிற பக்தியானது கும்பிட பாதுகாத்துது, இல்லை பாதுகாத்து இருக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசின் தந்திரம் பல கோணங்கள்ல. அல்லேலூயா. தேங்காய் 2 முடி ஆண்டான், நம்ம 1 முடி வாங்கி விடுவோம். என்ன பழம் இல்ல, பழம் யார் என்னைய பார்த்தா? நம்ம பழம் தானே, நம்ம சாப்பிடக்கூடாது, பிள்ளைகள் சாப்பிட போட்டு அமைச்சுக்கோ. பிள்ளைகள் அநேகருடைய தன்மை பொறி தானே, பொறிகடல தானே. அவரு அந்த இந்த வீட்டில் இந்த அன்னை சைக்கிளில் இருக்கு தனியா, ஐயா இந்த கோயிலுக்கு கிடா வெட்டினதெல்லாம் உங்களுக்கு தரமாட்டோம், நான் கடையில் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு 1/2 கிலோ தரேன், வாங்கி சாப்பிட்டு விடுங்க அப்படின்ட்டார். நான் உடனே அந்த 1/2 கிலோ வாங்கி அவருக்கு தெரியாமல் பைக்கில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு யார்கிட்ட அந்த 1/2 கிலோ கொண்டு கொடுக்கலான்னு பைக்கில் போகிறேன். இந்த சம்சா இப்போ தெரியுமா, கேஎம்பி வீட்டுக்கு எழுத்தாளர் இருக்காமல் நீங்கள் சம்சா வைக்கிறேன், நேராக எழுத்தாளர் தான். ஏன்னா எங்கன்னா போகிறீங்க அப்படி, நான் கடையில் இருப்பேன், உங்களை தான் பார்க்க வரேன், கொஞ்சம் நின்றுங்க. இப்படி ஒரு 1/2 கிலோ கறி இருக்குது, கோயிலுக்கு வெட்டினது, நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடு கொண்டாங்கண்ணா, நான் சாப்பிட்டு கொடுத்தேன், சரி வச்சுக்கோப்பா. அல்லேலூயா. சில ஆட்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, கறி விலை என்ன தெரியுமா, 700 800, பாதி 1/2 கிலோ 400. யார்கிட்டையும் கொடுக்காம நம்ம யார்கிட்டயாவது கொடுத்தோம்னா நமக்கு என்னைக்கு கறி வாங்க, சும்மா நம்ம என்ன செஞ்சிருவோம், கறியாச்சு. நீங்க கறியை சாப்பிடல, யாரை சாப்பிடுதியா? அவனை உள்ள வா வா வான்னு கூப்பிடுதியா? அல்லேலூயா.
நமக்கு கறி கிடைக்காதா? அரை கிலோக்கு 1 கிலோ வாங்கிட்டு சாப்பிட்டு போறது. அந்த கறி தான் வேணும்னு என்ன இருக்கு? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கனி எந்த வழியிலனாலும் உங்க வீட்டுக்குள்ள வரலாம். அவன் தந்திரத்தினால கொண்டு வர்ற கனி அக்கா மூலமா வரலாம், அண்ணன் மூலமா வரலாம், பாசமுள்ள தாய் மூலமா வரலாம், பாசமிக்க மாமியார் மூலமா வரலாம், யார் புருஷன் மூலமா வரலாம். யார் மூலமாகவும் அந்த கனி உள்ள நுழையதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தந்திரம், சிலர் அந்த தந்திரம் அழுகை மூலமாக கூட வரும். ஏம்மா நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நான் வேற என்னமா சொன்னேன், இந்த தேங்காயை தானே சாப்பிட சொன்னேன், பிள்ளைக்காவது கூட இந்த லட்டு தானே சாப்பிட சொன்னேன், இது கொழுப்பு கலக்காத லட்டு, மாட்டு கொழுப்பு கலக்காத லட்டு, உனக்கு லட்டை தானே சாப்பிட சொல்றேன். லட்டு இல்ல, அவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த விருட்சத்தின் கனி. லட்டு பார்வைக்கு தான் லட்டு, ஆனா அவனை சாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கனி. தந்திரம் பல கோணத்துல வரும். பாசத்தின் மூலமாய் வரும், அழுகையின் மூலமாய் வரும், ரூபா மூலமா வரும், ஆட்டுக்கறி மூலமா வரும், அல்வா மூலமா வரும், எப்படினாலும் வரும். இந்த மாறி இறந்து போனாங்களா, மாறி சுகர் ரொம்ப இருந்திருக்கு, தடி மாறி. அவனுக்கு இப்போ சாத்தான் எது மூலமாக இருந்தான் தெரியுமா? அந்த அல்வா மூலமாக வந்து வந்துட்டான். அல்வாயா கேசரியா? கேசரி மூலமாக வந்துட்டான். ஒன்றும் செய்யாது, சாப்பிடு 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 நல்லா அடித்து விட்டுட்டான். வீட்டுக்கு போனோன்னா 450 சுகர், அங்கே கேன்சர், அந்த இருந்து கிட்னி ஆகிட்டு ஆள் சோல் முடிஞ்சு ராத்திரியோட ராத்திரியா. எந்த மூலமாகவும் அந்த பிசாசின் தந்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையலாம். சத்தியத்தை அறிந்திருந்தால், சத்தியத்தின்படி நீங்கள் நடந்திருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று உணர்த்துவார், பேசுவார், கண்டிப்பார். திங்கக்கூடாதுன்னு கையை பிடிச்சி இழுப்பார். நீங்கள் அதை மீறி தான் அந்த பழத்தை சாப்பிட்றீங்களே தவிர மீறாமலாம் தேவன் போதிக்காமலாம் இல்லை. உங்களுக்குள்ள ஆவியானவர் வைராக்கியமுடையவராக இருக்கிறார். அவர் சாதாரணமா இல்ல, உன் பிள்ளைக்கு கொடுக்காதன்னு கண்டிப்பாக பண்ணுவார். உன் கையை பிடிச்சி இழுப்பாரு, பயங்கரமான ஒரு பெரிய மன வேதனையை கொடுப்பாரு. அதை மீறி தான் என்ன செய்யறோம், நம்ம கொடுக்கிறோம். தந்திரம் அதுல தான் அல்லேலூயா அவன் ஜெயிக்கப்படுகிறான். பிசாசன் என்ன செய்யறான், ஜெயிக்கப்படுகிறான். நீ யாக்கோபா இருக்கிறவன் இஸ்ரவேலா மாறணும். வாசிப்போம் ஒரு வசனத்தை. யாக்கோபின் ஆதியாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் 35வது வசனம். ஆமென். என்றான். போதும். 34 என்ன எழுதிருக்கு? ஆமென். அலறி என்னையும் ஆசீர்வதியும் என்றான். ஆமென். மோசம் பார்க்கணும். நல்ல காலங்க. ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேர வேண்டியது? மூத்த மகன் ஏசாக்கு போய் சேரக்கூடியது. பிசாசின் தந்திரத்தை பாருங்க, அவனே மாறி வேஷம் இல்லையா, அவனே மாறி. அது உலகத்தில் ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்போ 1000 ரூபா வரி போட்டிருக்கேன், 500 ரூபா தந்துடணும், தர முடியாது. ஒரு 250 தர முடியாது. ஒரு 100 ரூபா, 100 ரூபாயும் தர முடியாது. ஒரு 50 ரூபாயாவது தந்துடணும். நீ உங்க அப்பா அம்மாலாம் வரணும், பெரிய ஆள்லாம் கோயிலுக்கு வரணும், சின்ன பிள்ளைகளாவது எங்க அனுப்பு, கோயிலுக்கு அனுப்பிடும். போதுமா? 10 ரூபா மட்டும். தொடர்பு யாருக்கிட்ட இருக்கணும்?
எவ்வளவு பெரிய தந்திரம்! இன்னைக்கு அநேகர் வீட்டில் மனைவி ரசிக்கப்பட்டு கணவன் ரசிக்கப்படாம வச்சிருந்ததெல்லாம் பிசாசின் பயங்கர தந்திரம். நீ போற மாதிரி போய்க்கோ, நாங்க போற மாதிரி போய்க்கிட்டேன். பிள்ளைகளை நீ கண்டிஷன் பண்ணப்படாது, நானும் கண்டிஷன் பண்ணப்படாது. நான் என் கோயிலுக்கும் அவளை கூட்டிட்டு போய்க்கிடுவேன், நீ போன கோயிலுக்கும். இங்க வந்தோடனே வசனம்லாம் என்ன செய்யணும், கரெக்டா சொல்லணும். அங்க போன சாமி கும்பிடணும். நானும் கண்டிஷன் பண்ண மாட்டேன், நீயும் கண்டிஷன் பண்ண மாட்டேன். அந்த பிள்ளை பிசாசு பாதியா இருக்கும், ஆண்டவர் பாதியா இருக்கும். எங்கனாலும் போய்க்கலாம், அவனுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். இங்கே ஒட்டடிக்கிற இடத்துல டன் டன் டக்குன்னு டன் டன் டக்குனாம்மா. இங்கே வந்தோன்னா கையை கட்டி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சாடே புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து. அப்போ பாதி பிசாசு பாதி. இதுதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை, இது பயங்கர பிரச்சனை. அவன் ஒரே கைரியா ஒன்றாண்டான், ஒரே மனுஷன். இப்போ யாருக்கா நிச்சயா இருக்கா, அவ அம்மா வேலைக்காரி, அப்பா சாமி கும்பிட்றாரு. இந்த கையை அம்மா பிடிச்சிக்கிட்டான், அந்த கையை அப்பா பிடிச்சிக்கிட்டாரு. இவன் இங்கே இழுக்கான், யாரு செல்வி இங்க பக்கம் இழுக்கான். அவன் இவளுடைய நிலைமை என்ன ஆகும்? நான் சரீரத்தை சொல்லல, ஆத்மாவுடைய நிலைமை அதுதான். இப்ப கடைசியில வளர்ந்து யூகம் பண்ணக்கூடிய தன்மைக்கு வரும்போது என்ன செய்யணும்னே இவளுக்கு தெரியாது. பிசாசு பக்கம் போவா, ஆண்டவர் பக்கம் போவா. இப்போ எதுக்கு அதிகமாக எரை போட்டிருக்கோமோ அது பக்கம் தான் போவாங்க. ஆனால் நம்ம எரை போட்டதை விட பிசாசு அதிகமாக எரை போட்டு அவன் பக்கம் தான் இழுப்பான். அல்லேலூயா. நல்ல வேஷம் போட்டான், தந்திரமா வேஷம் போட்டு அண்ணனுடைய சொத்தை புற யார் வாங்குதான்? தம்பி வாங்குதான், கிளீனா வாங்கிட்டான். இது ஆண்டவர் செஞ்சதான், பிசாசு செஞ்சதான். பயங்கர தந்திரம். இந்த வேஷம் போடுறதுல இந்த பிசாச மாதிரி யாருமே வேஷம் போட முடியாது. யாருமே ரொம்ப அழுதுருவாங்க. தாய் அழுதான் நம்மளால என்ன செய்ய முடியாது. அப்படியே தாய் அழுது, ஏம்மா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நீ சர்ச்சுக்கு போனா என்னம்மா கிடக்க, நீ என்னைய போட்டுட்டு இப்படி சர்ச்சுக்கு போகணும், நீயே போக வேண்டாம் சரின்ட்டுருவான். இப்படிதான் பிசாசின் தந்திரம். வேஷம் போட்டதுல அவனை மிஞ்சதுக்கும் ஒருத்தருமே கிடையாது. தகப்பனால கண்டே பிடிக்க முடியல. தோல்ல போட்டு வளர்த்தவன் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுத்து வளர்த்துருக்கான். ஈசாக்கு 2 பிள்ளைகளையும் தொட்டு பார்த்த உடனே மகனா மகளான்னு கண்டுபிடிச்ச முடியும். கண்டுபிடிக்க முடியாதா? ஒன்னொன்னு கண்ணை 2 கட்டிக்கிட்டோம். யாரு? செல்வி கண்ணை கட்டிக்கிட்டோம். இவ நிசியா வாரா, எம்மான்னு கதை மேலே தோடுதான். அதே இது அவ ஜெசிகா தானே, நான் தான் பேர் வச்சேன், எனக்கு தெரியல. ஜெஸ்லின் வேற, அவளும் தொடுதான். பேசல, சத்தம் கொடுக்கல, 2 பேரும் தொடுதாங்க. தொடுதலை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? அழகா பிடிச்சிட முடியும். இவ்வளவு தாய் மாதிரி இருக்கும். நம்ம தீமத்தை விடுவோம். யாரு தான் தாயின்னு அவனால என்ன செய்ய முடியும்? எப்படியா முடியும்? இப்பமா வளர்ந்துட்டான். வளராத பிள்ளையில தாய் யாருன்னு கண்டுபிடிச்சிரும். மோப்பத்தை வச்சு என்னது மோப்பத்தை, தாயோடைய வாசம் தெரியும். மோப்பம் தான் கரெக்டான பாயிண்ட். நாய் மட்டும் இல்லை, மோப்பங்கிறது நாய்க்கு மட்டும் சொந்தம் கிடையாது. மனுஷருக்கும் மோப்பங்கிறது சுவாசம்னு அர்த்தம். அல்லேலூயா. கண்டுபிடிக்குமா? அப்பயா ஈசாக்கு கண்டுபிடிக்க முடியல. பிசாசு ஆத்தும கண்களை என்ன செஞ்சிட்டான்? குருடாயிட்டான். இவன் தொடுதல் மட்டுமல்ல, பேசுதான். இது யாரு? இது யாரோட குரலா இருக்கு? சத்தமோ யாக்கோபின் குரலா இருக்கு. ஆனா உருவமோ ஏசா. அப்ப ஏன் கண்டுபிடிக்க முடியல? தந்திரம், பிசாசின் பயங்கரமான தந்திரம். அல்லேலூயா. மாத்திரம் இந்த கடை வாங்க வரவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். வாங்கும் போது பேசுகிற பேச்சும் இருக்கு, கொடுக்கும் போது பேசுகிற பேச்சும் இருக்கு. 2 நடிப்பு தான்.
வாங்கும்போது என் பிள்ளை செத்துறது மாதிரி இருக்கு, எப்படியாவது எனக்கு ரூபா தாங்கன்னு நான் எப்படியாவது தந்துடுறேன், நீ எவ்வளோ வட்டினா. ஆனால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் அதுக்குன்னு ஒரு பேச்சு பேசுவாங்க. கொடுக்க முடியாது என்ன செஞ்சிருவேன். எவ்வளவு தந்திரங்கள் எல்லாம் பிசாசின் தந்திரம். இன்னொரு வசனத்தை வாசி முடிப்போம், நேரம் ஆயிட்டு. எல்லாத்தையும் வயிறு பசிக்கலாம் வைப்பிக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 279வது பக்கம். ஒன்பதாவது அதிகாரம் ரைட்டு. வேண்டாம் நேரம் ஆகிட்டு, 1 மணி ஆகிட்டு. இதெல்லாம் தந்திரம். தந்திரத்தை எப்படி ஜெயிக்கணுங்கிற மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். முதலாவது 4வது வசனத்தில் வாசிக்கலாம். யாராவது டக்கு வாசிக்க. ஆறுதலினாலே ஆமென் 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 எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் ஆமென் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நல்ல கேளுங்க, ஒரு நிமிஷம். அது இங்கே கவனிக்கணும். நான் முடிக்க போகிறேன், கவனிக்க. இயேசுவின் நாமத்தினால. உபத்திரம் யாரால வருது? பிசாசினால் வர்ற உபத்திரவத்தை நம்ம யாரை கொண்டு போய் ஜெயிக்கும்? தேவனை கொண்டு போய் ஜெயிக்கும். தேவ சாயலாய் மாறி ஜெயிக்கும். தேவ வசனத்தை பற்றி கொண்டு ஜெயிக்கும். தேவ வசனத்தை நடைமுறைப்படுத்தி விசுவாசித்து ஜெயிக்கும். ஆமென். கவனிக்கீங்களா இல்லையா? முடிக்க போகிற நேரம். பிசாசின் தந்திரங்களை எல்லாம் வேத வசனத்தின்படி சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்களை எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் ஜெயிக்கிறதுனால அவருடைய அச்சு அடையாளம் என் மேல வந்து நான் பிசாசை ஜெயிக்க. நான் பிசாசை ஜெயிக்க எனக்கு பலம் கிடையாது. நான் இயேசுவை போல மாறுறதுனால பிசாசை என்ன செய்யறேன்? நான் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நான் இயேசுவை போல மாறின. சொல்லுங்க, வாயிலிருந்து வர்ற வார்த்தை இயேசுவை போல மாறுறதுனால என் வார்த்தை வசனமா இருக்கு, அதுல ஜீவன் இருக்கு. நான் இயேசுவை போல மாறுறேன்னா அந்த வார்த்தையில என்ன இருக்காது? அது வேலை செய்யாது. அது என்ன செய்யாது? அப்ப அந்த பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கணும்னா சொல்லுங்க, நான் இயேசுவை போல மாறி என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை தேவ வார்த்தையா இருந்தா தந்திரங்களை நான் ஜெயிப்பேன். என்னை சார்ந்து இருக்கவங்களையும் ஜெயிக்க வைப்பேன். என்ன சொன்னேம்மா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுவாங்க சொல்லுங்க. ஜெயிக்க முடியும். ஆமென். அப்ப தந்திரங்களை ஜெயிக்கணும்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நான் இயேசுவை போல மாறி என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இயேசுவின் வார்த்தையா இருக்கும். அதை கொண்டு போய் தான் நான் என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். ஜெயிக்கிறது மட்டுமல்ல, இந்த உபத்திர எழுத்துல இருக்கவங்களையும் நான் என்ன செய்ய வைப்பேன்? ஜெயிப்பேன். அதே காரியம் நான் தோற்றாலும் அதுவும் அவங்களுக்கு எப்படி மாறும்? ஆறுதலாய் மாறும். வாசிப்போம், அது அடுத்த உள்ளதை வாசிப்போம். இதான் முடிக்கிறக்கூடிய இடம். பெருகிறது போல ஆமென் ஆறுதலும் பெருகிறது. ஆமென். உபத்திரப்பட்டாலும் ஆறுதலுக்கும் ஏதுவாகும். ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் ஆமென் ஏதுவாகும். ஆமென் ஆமென் ஆமென். போதும், நல்ல கவனிங்க. நீங்க உபத்திரவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு சாதாரணமா முடியாது. நீங்க இயேசுவை போல மாறுவதற்கு உங்களுக்கு சாதாரணமா அதுக்கு கரையும் கட்டணும். அதுக்கு பேர் தான் பாடு. அதுக்கு தான் பேர் தான் என்னது? பாடு. இந்த உலகத்துல வேதவசனத்தை கைகொள்ளணும்னா பாடுகள் அனுபவிக்கணும். ஆனால் நீங்க பாடுகள் அனுபவிச்சா பிசாசின் தந்திரங்கள் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஏன் ஞானத்தினால அல்ல. நல்லா திருப்பி சொல்றேன்,
என் பலத்தினாலும் அல்ல. நான் பாடுகள் அனுபவித்து இயேசுவை போல மாறும்போது என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னமா மாறிடுது? தேவ வார்த்தையாய் மாறுகிறது. பிசாசின் வார்த்தையா? தேவ வார்த்தையா மாறுது. அந்த தேவ வார்த்தை மட்டும்தான் பிசாசு என்ன செய்யும்? ஜெயிக்கும். ஆமென். அப்ப நம்ம எந்த உபத்திரத்துல இருக்கங்களுக்கும் நாம் பண்ணுற காரியங்கள் அங்க ஆறுதலாய் முடியும். நாம கிட்னில இருந்தாங்க, அதுவும் அநேகரை விடுதலைக்கு. கிட்னில இருந்து என்னை விடுதலை ஆக்கினார், அதுவும் அநேகர் என்ன செய்து விடுதலை ஆக்குது. நான் பசியா இருந்தேன், விடுதலை ஆக்குது. நான் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அதுவும் என்ன செய்து அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. எந்த தந்திரங்களையும் ஜெயிக்கிறதுக்கு நீங்க மறுரூபமாக வேண்டும். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை அல்லேலூயா தேவனுடைய வார்த்தையா மாறணும். மாறின எந்த இடத்திலும் நீங்க ஜெயம் கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.